அம்மா, தங்கள் மகன் இறப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இருந்தான் அம்மா. என்ன சொன்னான்? அண்ணன்மார்களே, நான் இருந்து என் தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டும். ஆனால் நான் இருந்து என் தாய் எனக்கு கொல்லி வைக்கும் நிலை வந்து விட்டது. அண்ணன்மார்களே, அந்த பிஞ்சு உள்ள அந்த பாம்பு கடிச்ச உடனே அம்மா 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 என்ன துடிதுடித்திருந்த காட்சி. அண்ணன்மார்களே, என் தாய் அழுக வேண்டாம் என்று சொல்லுங்கள், சத்தியத்தை மறவாமல் இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பிஞ்சு உள்ள பாம்பு கடிச்ச உடனே அவன் என்ன துடிச்சான் தெரியுமா? இத்தனை பேர் இருந்து கடைசியில அனாதையா யாரும் அம்மா, உங்களுக்கு உங்க மகன் போயிட்டா, என் மகன் என் கூட இல்ல, என்னை விட்டுட்டு போயிட்டா. நீங்க அம்மா, இன்னை யாரு எங்க அம்மான்னு எனக்கு தெரியாது. யார் என்னை பெற்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அம்மாவை நான் பார்க்கவில்லை. எங்க அம்மா எனக்கு ஒருபடி சாதம் கூட எனக்கு ஊட்டியது இல்லம்மா. சொல்லுவாங்க, இந்த போறான் பாரு, இவன் ஒரு அனாதை, இவனுக்கு யாருமே இல்லை, ஒரு அனாதை. உங்களுக்கு மகன் போயிட்டா, எனக்கு எங்க அம்மா பக்கத்துல இல்லம்மா. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன் தாயே. அம்மா, பகுத்துல வளர்ந்த பிள்ளை வந்து நிக்க பாசம் இல்லை, மகனா பிறந்ததற்கு என்ன வளம் ஏதுமில்லை. இன்னொரு மனசு என்னாச்சு, ஒடிஞ்சு போன வெள்ளாச்சு. தலையில பகுடெடுத்த தந்தையில பார்த்தேனா, மகனா பிறந்ததற்கு
இனிமேல் இது யாரு படுக்க மாட்டாங்க. தாய் பாசம் எங்க இருந்தாலும் வாழ்த்துக்கிட்டே இருக்குமா? தாய் பாசம் எங்க இருந்தாலும் வாழ்த்துக்கிட்டே இருக்குமா? அம்மா, என் தம்பி யோகிதாசன பெரிய ஆலம்பரத்தை கடிவாரத்துல இந்த பாவி நாங்கள்லாம் சேர்ந்து பெரிய பாறாங்கள் போதாது. நீங்க பெரிய பாறைகளை சுமந்து வைத்திருக்கிறார்களே. அவன் கதை சொல்லி வந்தாமா, என் தாய் என்ன வைரத்தால் வைரத்தால் அழகு பார்த்தாங்க. என் தாய் போகும்போது அம்மா நான் போறேம்மா, அம்மா நான் போறேம்மான்னு சொல்லிட்டு போனோம்மா. அந்த முகத்தை நீங்க மீண்டும் பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய நாய்கள்லாம் எடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை நாங்க செஞ்சோம்மா. இலைகள்லாம் கொய்து போட்டிருக்கோம். என் தம்பி லோகிதாசன் எடுத்து அடக்கம் செய்யும். அம்மா வரேன். அம்மா 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 தேவதாசா, நம் நிலைமையை பார்த்தாயா? நீ சுமந்த சுமையெல்லாம் போதாது. நீ இறந்து கூட நெஞ்சில் பெரிய பாறைகளை சுமந்து இருக்கிறாயப்பா. வருகிறேன். உன் தாய் உன்னை எடுத்து அடக்கம் செய்து கோரி வருகிறேன். ஆனால் உன் தாய் ஒரு அடிமை என்ன? உன் தாய் ஒரு அடிமை. என்னை விலை கொண்டு பெயரோடு சென்று விலை பெற்று அதிவிரைவில் உன்னை காண்பதற்கு ஓடோடி வருகிறேன்ப்பா. வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். ஒரு கொடியில் இரு